ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்க, திட் இஸ் எ ரியல் கேம். இந்த மாதிரி நடந்திருக்கு. இதோட கான்செப்டே வந்து 4 குழந்தைங்களை காப்பாற்றணும் டியர் கிட்டேருந்து சேஃபாக. சரி உள்ளே வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தர் வந்திருக்கா, இன்னொருத்தர் வந்தாச்சு. இவ்வளோ பேரை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கைஸ். நான் உங்களுடைய அண்டங்காக்கா. சரி, நானும் இவனோட ஜாயின் பண்ணிட்டு உங்க கூட பேசுறதுக்கு வாங்க கைஸ் பார்க்கலாம். சரி, இப்போ மரத்தை வெட்டி அதோ அதுக்கு அந்த டீ அடியில் போட்டாதான் நம்மளுக்கு சேஃப் பேஸ் வரும். அப்புறம் நைட் அந்த டியர் வந்து நம்மளை கொல்ல அந்த சேஃப் பேஸ்க்குள்ள போயிட்டோம்னா அதால கொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு கைஸ், இவனை பார்க்க காஞ்சூரிங்ல வர குட்டி பை மாதிரியே இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது? கட்டையை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். கட்டையை எடுத்துட்டு சரி ஃபர்ஸ்ட் போய் அதில் தான் போடணும். போட முடியுமா? ஏன் 2 கை யூஸ் பண்ண மாட்டீங்க? நீங்க என்ன வடிவேலு மாதிரி ஒத்த கையிலே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்களோ தெரியல. இந்த ரோப்ளாக்ஸ் கேமே அதுதான். ஏய் போடா. நான் இல்லை, அவளை சொல்ல அங்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல இங்கே நின்றுக்கிட்டு இருக்க. போடா. ஃபர்ஸ்ட் இதை பற்ற வைக்கணும். என்ன பற்றவே வைக்க முடியல கைஸ். இதை பற்ற வைக்கணுமா? சரி இதுக்குள்ளேயாச்சும் போடுவோம். பற்ற வச்சுட்டாடா. இப்போ போய் போடுடா. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கைஸ், இவன் என்ன இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறா? இது வேற கீழேயாச்சும் போட்டு ஒன்னொன்னா எடுத்து போடுவோம். போடுடா போடு. இது வேற உடம்பா கிடக்குது. நெக்ஸ்ட் போயிடா பார்ப்போம். இது வேற விட்டுட்டு போடுங்க. எனக்கும் மனசு இல்லை. அந்த தீக்குள்ள போட்டுட்டு போயிரு. அந்த தீக்குள்ள தான் போடணும். போடு. இதுல என்ன இருக்கு? சரி இதுக்குள்ளேயாச்சும் போட்டு யூஸ் ஆகும். கைஸ், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனுக்கு கண்ணு தெரியாது. தெரியும். ஏன்னா அவனுக்கு தீ எங்கன்னே தெரியல, சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். தீ தெரியல. ஆனா என்ன, சரி ஒரு மேப் செஞ்சிடுவோம். மேப் செஞ்சு இங்க வைப்போம். கன்ஃபார்ம் இதுக்கு கண்ணு தெரியாது. மேப்பு கண்டுபிடிச்சு ஸ்டிக்கை வச்சு தடவி நடக்க போறான். இல்ல, மேப் ஃபர்ஸ்ட் பார்த்தாதானே நடக்கவே முடியும். இங்க ட்ரெஷர் இருக்குன்ட்டு காமிக்கும். கைஸ், எனக்கும் ரொம்ப நாள் கனவு, எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு நல்ல ட்ரெஷர் கிடைக்கணும், அதை எடுத்து நான் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும். ஆனா இல்ல ட்ரெஷர் யாருக்கெல்லாம் இந்த கனவு இருக்குன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோல் இருக்கு. இங்க என்னது ஷீட் நிறைய இருக்கு. பிளேஸ் கிராப். என்ன எனக்கு இருட்டு மட்டும்தான் இருக்கு. இவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியுது? அப்பதான் எனக்கு கண்ணு தான் தெரியும். சரி இதை உள்ள போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இது டோரை திறக்கணும். எனக்கு கோல்டு காயின் ட்ரெஷர் வேணும் கைஸ். கோல்டு காயின் ட்ரெஷரா இல்லை கிடைக்கிறது ரொம்ப ரேர். இருக்கவே இருக்காது. ஐயோ 5 ஃபுல் ஆயிடுச்சா? ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஷருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கும்? வீணா போன குப்பை தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பாரு. குப்பையா? சரி திறக்க. கைஸ், ட்ரெஷர்னா என்னது? நல்லா வேலிடு திங்ஸ் இருக்கணும். ஐயோ நைட் இஸ் அப்ரோச்சிங். டியர் ஃபர்ஸ்ட் டே தான் விடுவோம். ஓ சூப்பரான பேக். குட் சார். சூப்பரான பேக்கா. இதுக்குள்ள நம்ம 15 பொருள் போட முடியும். ஆனால் நைட் ஆக போதே, நம்ம கிளம்பிடுவோம். நைட் ஆக போதான். வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம். தூங்கவா? நைட்டு முடிகிற வரைக்கும் நம்மளால தூங்கவே முடியாது. கைஸ், இவன் ஹேர் ஸ்டைல எனக்கு பிடிக்கல. சீ. அதனால அது ஜூம் பண்ணி காமிக்க. ஃபர்ஸ்ட்டு சின்ன பசங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், ரொம்ப வயசானவங்க தயவு செய்து இவன் ஹேர் ஸ்டைலை பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த டார்ச் லைட் எடுத்து வச்சுப்போம். இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியணும்ல. வெளியே போனாலே இருட்டாக இருக்கும். இந்த டீ பண்ணோட நம்மளுக்கு ஒரு வெளிச்சமான இடம். இந்த கேம்ப் ஃபயர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப, அதுவும் இந்த வின்டர் சீசனுக்கு இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். சரி இந்த கேம்ப் ஃபயரை விட்டு தள்ளுவோம். ஓல்டு ஃப்ளாஷ் லைட். ஐயோ நான் நினைக்கிறேன் இந்த கேம்ப் ஃபயரில் அவன் ஹேரை விட்டு அப்படி கோல்டன் கலராக மாற்றிருப்பானோ கைஸ். தங்க கலர் சிங்கிச்சா? நான் தான் தங்க கலரா? ஐயோ. கோல் உள்ள போட்டு இன்னும் கொஞ்சம் டீ அடிய வைப்போம். வேற நான் என்ன சொல்கிறேன், உன் ஹேரை வெட்டி போடு, இன்னும் கொஞ்சம் நல்லா தீ எரியும். ஹேர் வெட்டி போட்டாலும் தீ எரியாது. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் என்னடா உட்காந்து ஒரே இடத்த சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் போர் அடிக்குதா? அப்பாடி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதையும் வச்சிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் ஓப்பன் பண்ணணும். ஐயோ இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே நிறைய தேவைப்படுது. சரி நம்ம வெளியே போவோம். வெளியே போ, தயவு செய்து முதல்ல வெளியே போ. முடிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சரி வெளியே வந்தாச்சு, வாடா. கைஸ், இந்த ஸ்னோ வேர்ல்டு அழகா இருக்குல்ல. ஏன்னா கிறிஸ்மஸ். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, இந்த அண்டங்காக்காவும் உங்களுக்கு விஷ் பண்றா. விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல
கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு சாண்டா கிளாஸ் பிடிக்கும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கைஸ் யாரெல்லாம் சாண்டா கிளாஸ் கையால் gift வாங்கினீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொன்னதை செஞ்சுருங்க. என் லைஃப்பில் நான் ஒரே ஒரு தடவை தான் சாண்டா கிளாஸ்ல இருந்து நான் gift வாங்கினேன் கைஸ். இந்த அந்த காக்கா வச்சு ஒரு வாட்டி கூட கிடையாது கைஸ். இது என்னது, எனக்கு என்னமோ பைய எடுத்துட்டு விடுவோம். ஐயோ உள்ள நரி, எவன் தான் உள்ள நரி அடைச்சு பார்த்தது? உள்ள கைஸ் இவன் பயங்காட்டிட்டான். உள்ள நரி இருக்கு, பொசுக்கு நரி தானே இருக்கு, பேயா இருக்கு. நரி நம்மள கடிச்சு நம்மள கொன்னுடும். ஓ சரி, இங்க இருக்குதா வெளியே போட்டுருவோம். இல்ல இதான் ஸ்டோர் பண்ணி அங்க இருக்கிறதெல்லாம் அந்த ஃபயர்ல போட்டு இன்னும் ஃபயர் பண்ணு, அப்படின்னா தான் மெட்டல்ல ஃபைல போட முடியாது. சரி ஃபர்ஸ்ட் கைஸ் அது என் கண்ணுக்கு உட்டா தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி மெட்டல்? நான் இப்போ வச்சிருக்கிற உட்டு தான், அவங்க ஓரத்துல ஒன்று இருக்கா, அதான் மெட்டல். சரி இதை ஃபைல போட்டாச்சு, இந்த மெட்டல் தான் போட முடியாது. நான் என்ன சொல்றேன், நீ அந்த நரியை பார்த்து ஓடுவோம், பின்னாடி ஓட வச்சு அந்த நரியை தீக்குள்ள விழ வச்சிரு. எப்படியா ஐடியா? அது இந்த பேஸை தாண்டி வராது. ஓஹோ சரி, உட்டு நம்ம கிட்ட இல்லை, உட்டை ஃபர்ஸ்ட் போய் எடுக்கணும். மிஸ்ஸிங் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். சில்ட்ரனை பாருங்க, ஹல்குக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கு. ஓகே, அதை ஓரமாக தள்ளிட்டு நம்ம விளையாட ஆரம்பிப்போம். நம்மளுக்கு பசி எடுத்தாலே நம்ம செத்துடுவோம். கைஸ் இவன் கூட வந்தாலே போர் அடிக்கும், இதுக்கு தான் நான் இவன் கூட வரவே மாட்டேனே. அங்கிட்ட ட்ரெஷர் இருக்கு, ட்ரெஷர் இருக்கு, குறிச்சு போய் ட்ரெஷர் ஓபன் பண்ணுவோம். சுத்தி நிறையா இருக்கு, ஓபன் பண்ணுடா. ஓபன் பண்ணிக்கிட்டானே இருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பூத்து வச்சிருக்காங்க. குட் சாக், அங்க இருந்து தான் ஒருத்தர் திருடிட்டு ஓடிட்டான். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. இங்க இந்த சாக்ல 5 தானே வைக்க முடியும், இல்லை 15 வைக்க முடியும். தூக்கு. கட்டப்பை வாங்கியிருக்கான். இதுக்கு தான் அவன் குட் சாக்குன்னு வேற பேர் வச்சிருக்கான். நான் இல்லை, கேம் காரங்க. ஆக்சுவலாக ட்ரெஷர்னா எப்படி இருக்கணும்? உள்ள தங்கம் வைரம் இருக்கணும். இது என்ன கட்டப்பையா இருக்கு, சுருக்கு பையா இருக்கு கைஸ். இதை எடுத்துட்டு இது ஒரு கேம்னு வேற இதுக்கு ஹாப்பி ஆகுறான். ஓகே, ஐயோ ஒருத்தர் செத்துட்டான். ஏன்டா சாவுட? ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குமா? ஸ்விம்மிங் பூல் கிடையாது, அது குளம். குளம் சின்னதாக இருக்கு, லேக். ஓகே, இன்னும் நானும் இன்னொருத்தர் தான் இருக்கான். மிச்சபடி எல்லாரும் செத்துட்டாங்க, இல்லைன்னா கேம் விட்டு போயிருப்பாங்க. வாரண்ட ரீவைண்ட் பண்ணியிருக்கான், ஆனால் என்கிட்ட பேண்டேஜஸ் இல்லையே. யாருமே இல்லாத இந்த வேர்ல்டில் வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான மால் இல்லை. நைட்டு சாப்பிட வச்சிங்க. ஐயோ ஓடு ஓடு ஓடு, வீர வந்தால் நம்ம பின்னாடியே வைப்பானே. இதில் உட்காந்து தனியாக உட்காந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஐ டோன்ட் லைக் திஸ் கேம் அண்ட் ஐ டோன்ட் லைக் திஸ் சரௌண்டிங்ஸ், பிளேஸ், எனிதிங். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துச்சு, தப்பிச்சோம். நைட்டு வந்துச்சு, டியரு ஆரம்பிச்சிடுவோம் வேலையை. நைட்டு வந்துச்சு கைஸ். இந்த ஜண்டா கிட்ட இருந்து நீ இந்த அண்டங்காக்காவை காப்பாற்றுங்க கைஸ். இந்த கேம் சுத்தமாக பிடிக்கல. யாரை இதை வச்சது? யார் வச்சாலும் அவங்க புண்ணியமாக இருக்கணும். டேய் பார்க்கவே பேய் மாதிரி, குட்டி சாத்தா மாதிரி இருக்கடா, கோடாரிய கையில் வச்சுக்கிட்டு. somewhere deep in the forest. இங்கே தான் இருக்கான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கைஸ், இவன் ஒரு பேய் கூட வாழ வந்திருக்கான். தெரியாம இந்த அண்டங்காக்கா கூட வந்துட்டேன் கைஸ். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எனக்கே பசி எடுக்குது. யூ ஆர் ஹங்கிரி. பேய்க்கெல்லாம் பசிக்குமா? நான் பேய் கிடையாது. சாரி, குட்டி சாத்தானுக்கெல்லாம் பசிக்குமா? நான் குட்டி சாத்தானும் கிடையாது, நான் மனுஷன். ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஆளு, கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் காப்பாற்றது. கிறிஸ்மஸ் லைட் வந்திருக்கு கைஸ் நமக்கு. பரவாயில்ல, இதாச்சும் பிரயோஜனமா வந்துச்சு. உடம்பு இப்போ யூஸ் ஆகப்படு. அது பார்க்க எனக்கு சம்திங் வாட் தட் கால்ட். ஆமாவா? எனக்கு பார்க்கறதுக்கு சாணியில் லைட்டாக இருக்கு. எனக்கு ஆமை மாதிரியே இருக்கு, அதோடைய பாடி ஷேப்பு, காலு கை ஆமை மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு சாணியில் லைட்டு சொல்லி வச்சபடியே இருக்கு. சரி கைஸ், வெரி அக்லி கை. டேய் இவன் போவே மாட்டுக்கான், கடன்னு ஓடணும், எல்லாத்தையும் உடைக்கணும், வரணும், எதுவுமே இல்லை கைஸ். சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டு இருக்கான். இருட்டு சுத்தி இருட்டா வேற ஆயிடுச்சு எனக்கு, அது வேற பார்க்க பயமா. கேரத்தை தூக்கி நம்ம தான் சாப்பிடணும். சாப்பிடு. ஐயோ நான் வேற கோடாரிய. சாப்பிடுவோமா? சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்களா, அப்போ கூட எனக்கு ஒரு வாய் கொடுக்க மாட்டேங்காங்க. இவன் கூட வந்ததுக்கு ஓ மை காட். அந்த காக்கா நீயும் சாப்பிடு. குடுடா சாப்பிடு. ஏய் எலி ஓடுதுடா. எலியா? ராட்டு. அடி அடிச்சா. எனக்கு ராட் ஃப்ரை வேணும். இந்த ராட்டை செய்யற அடிச்சாச்சு. ராட் ஃப்ரை பண்ணி கொடு எனக்கு. இப்போ போய் நம்ம
குழந்தைங்களை காப்பாற்றணும். டேய் கேரட் ஏய் கேரட்டா, சரி இந்தா எடுத்து நீ சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் குட்டி சாத்தான். 2 டார்ச் லைட் இருக்காடா நம்மகிட்டே இருக்கே, எதுக்கு? இன்னும் மேலே போ பெட் இருந்தா நான் படுத்து தூங்குறேன். நைட் ஆயிடுச்சு. பெட்டா? இது பகலு. என்னடா இவ்வளோ நேரம் இருட்டில் தானடா சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதே இப்போ பகலாயிடுச்சு. மேலே லைட்டு தான் இருக்கு. ஓ டோர் இருக்கா? வெளியே அப்படி என்ன இருக்கும்? ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணா நான் சரி வெளியே வந்து. ஐயோ எனக்கு வேற பசிக்குதே. டேய் இப்போ தானடா சாப்பிட்ட. இப்போ ஆமோ இருக்கு. கேரட் சாணை சாப்பிட்டேன். நான் என்ன கறி சோடா சாப்பிட்டேன். போதும்டா, இந்த ஸ்னோ வேர்ல்டில் அது கிடைக்கிறதே பெரிய விஷயம்டா. எப்படியோ இங்கிட்ட ஒரு ஸ்கிராப் மெட்டல் கிடச்சிச்சு. கீழே குடி. ஐயோ இன்னமும் நான் அட்டாக் பண்ணுங்க. இவனை பண்ணி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. யாரு பண்றீங்க? ஓடு 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 நிக்கிற ஓடு. ஐயோ வந்துட்டாங்க. என்னது திருப்பி குட்டி சாத்தான் போயிட்டான். என்னால எவ்ரிஒன் இன் யுவர் பார்ட்டி டைட். அப்பதான் நான் தான் கடைசியா செத்துருக்கேனா? பரவாயில்ல. செத்ததுலயும் நாய்க்கு பெருமையை பார்த்தீங்களா? கடைசி செத்துருக்கேனா அப்படின்னு அதுல வேற சந்தோஷம். பட் இருந்தாலும் இந்த குட்டி சாத்தான் செத்து போயிட்டான். அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பை பை பை. தேங்க்யூ கைஸ் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ். பாய்.